அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகிய அந்த அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வமில்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்குது. அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் நம்ம அல்லாஹ்வுடைய பரிபூரண அதிகாரத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன, இது ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை அடைகிறோம். நம்ம அது உண்மைதான். சரணடைதல் மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாம் என்னும் மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பரிபூர்ண அதிகாரத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கோம். நம்ம அதாவது கடவுளுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்று அசைக்க முடியாத ஒரு உறுதியான நம்பிக்கை அடைகிறோம். நம்ம அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நம்பிக்கையை நம்மளை இனிமே எந்த ஒரு விஷயமும் நம்மளை அசைத்து விட முடியாது என்பது நிதர்சனமாக இருக்கு. அல்லாஹ் போதுமானவராக இருக்கிறாரு. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்குரியது. எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்னா மற்ற எந்த ஒன்றுக்கும் அவரை சார்ந்திராமல், அவரை சார்ந்திருந்துதான் எந்த ஒன்றுக்குமே சக்தி இருக்கு. அவரை சாராமல் சுயமான சக்தி என்பது யாருக்கும் இல்லை. அப்ப அவரு யாருக்கு சக்தி கொடுத்திருக்கிறாரோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு அளவில் சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் அதையும் சொல்றாரு. வானவர்களை பத்தி சொல்றாரு, மனிதர்களை பத்தி சொல்றாரு, இன்னும் விலங்குகளை பத்தி சொல்றாரு, இன்னும் மலைகளையும் இதையும் பத்தி சொல்லும் பொழுது அவை எவ்வளவு ஒரு இதா இருக்கு, சக்தி மிக்கதாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு நெருப்பு எடுத்துக்கிட்டா கூட எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கு. மண் எடுத்துக்கிட்டா, நீர், இந்த மாதிரி ஒண்ணு அதுக்கு ஒரு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கும் சுயமான சக்தி இல்லை, அவரை சார்ந்திராமல் சுயமான சக்தி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை கடவுளுடைய, நம்ம இரட்சகருடைய அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்திற்குள் மீட்டுக் கொள்வதற்கு சரியான ஒரு வழியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இத்தகைய ஒரு தெளிவான புரிந்து கொள்வதை நாம அடைவதனுடைய இயற்கையான விளைவு என்ன ஆகும்னா, நம்முடைய வாழ்வு, நம்முடைய வழிபாடு எல்லாமே அல்லாஹ்வுக்கென பரிபூர்ணமாக நம்ம அர்ப்பணிக்க கூடியவர்களாக நம்ம மாறிவிடுவோம் அப்படிங்கிறது. இது எல்லா வேதங்களையும் இருக்குங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாரு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இறுதி ஏற்பாடு, இன்னும் அனைத்து வேதங்களிலும் இது ஒரு ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்டா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றாரு. இது கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன, அவரை சார்ந்திராமல் எவர் ஒருத்தருக்கும் எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு பேரு தான் சரணடைதல். அப்படி ஒரு சரணடைதலை தான் எல்லா வேதங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். குர்ஆன்ல நம்ம பல விஷயங்களை கற்றுக்கொள்றோம் இல்லையா? நம்ம இன்றும் சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். பெரும்பாலான மனிதர்களுக்கு உலகத்துல பிடித்த விஷயம் இருக்கு. ஒண்ணு எதுனா தனிமையில இருக்குங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. கெட்டவர்களுக்கும் பிடிக்கும், நல்லவர்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இரண்டு விதமாக இருக்குங்கிறத நம்ம குர்ஆன்ல கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தின் 94வது வசனத்துல நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த மாதிரி தனிமை பற்றி நமக்கு கடவுள் கற்றுக் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல சிலவற்றை நம்ம பார்ப்போம். அதுல குறிப்பிட்டு அந்த வசனத்துல குறிப்பிட்ட அந்த விஷயத்தை கூட நம்ம பார்ப்போம். நேரம் இருந்தா முழு வசனத்தையும் கூட நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு ஒரு புனித யாத்திரை ஹஜ் என்பதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறாங்க.
இயன்றவர்களுக்கு கடமையாக்கியிருக்காங்கிற பார்க்கணும். அப்ப ஹஜ்ஜு செல்லும் போது அல்லாஹ் ஒரு சோதனை வைக்கிறார். ஏன்னா ஹஜ்ஜு தனியா கூட போறவங்க இருப்பாங்க, கிளம்பி போறவங்க ஒரு காலத்துல நம்ம பார்க்குறோம் இருந்தாங்க. அப்படி தனியா இங்கிருந்து கிளம்பி போகும்போது கூட ஒரு தனிமையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சோதனையை வைக்கிறதா அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதுதான் இந்த வசனத்துல நம்ம கற்றுக்கணும். உங்களுடைய கைகளுக்கு அம்புகள் எட்டுகின்ற தொலைவிற்குள் சில வேட்டை பிராணிகளை கொண்டு உங்களை அல்லாஹ் சோதிப்பார். அல்லாஹ் இவ்விதமாக உங்களில் தங்களுடைய தனிமையிலும் அவரை கருத்தில் கொள்பவர்கள் யார் என்பதை பிரித்து காட்டுகின்றார். நம்ம தனிமையில் இருக்கும்போது கூட அல்லாஹ்ட்ட நம்ம எப்படி இருக்கிறோம், அல்லாஹ்வை பற்றி நம்ம என்ன எப்படி கருத்து கொள்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தனிமையில தான் இருக்கிறோம் இல்லையா? அங்கே ஒரு சோதனை வைக்கிறாரு, யாருமே பார்க்கல. அப்புறம் எதுக்கு அல்லாஹ் அப்படி செய்யறாருன்னா, நாம் நம்மையே அறிந்து கொள்வது. தனிமையில் இருக்கும்போது கூட நம்ம எப்படி நம்ம அல்லாஹ்வை பற்றி நம்முடைய எண்ணம் இருக்கு என்பதை நாமளே கற்றுக்கொள்ளலாம். யாரு கற்றுக்கொள்வதற்காக நமக்கு சோதனை வைக்கப்படவில்லை. நாம் எந்த அளவுக்கு சரியானவர்கள், எந்த அளவுக்கு சரியானவர்கள் என்றால் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டவர்கள், எந்த அளவுக்கு நம்ம நம்ப மறுப்பவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நன்னெறியுடையவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நன்னெறி செய்யாதவர்களாக இருக்கின்றோம், எந்த அளவுக்கு நயவஞ்சகர்களாக இருக்கின்றோம் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வதற்கு வேற யாருக்காகவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு நம்மளை பத்தி தெரியும், வேற யாரும் தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. தனிமையில வைக்கக்கூடிய சோதனையில நாம் நம்மையே அறிந்து கொள்வதற்காக தனிமையில் சில சோதனைகளை அல்லாஹ் நமக்கு வைக்கிறாரு. அதுல ஒன்றாக நம்ம ஹஜ்ஜு செல்லும் பொழுது நம்முடைய கைகளுக்கும் அம்புகளுக்கும் வெட்டுகின்ற தொலைவிற்குள் சில வேட்டை பிராணிகளை கொண்டு நம்மளை சோதிப்பாரு. ஏன்னா பசி இருக்கலாம், ஆசை இருக்கலாம் தனியா போகும்போது இல்லையா? அப்ப நமக்கு வேற வழியே இல்லை, பசிக்கு வேற எதுவும் கிடைக்காத நேரத்துல இந்த மாதிரி வேட்டை பிராணிகளை கொண்டு சோதிக்கிறார் அல்லாஹ். அதுதான் சோதனை என்பது. இப்படி இந்த விதமான சோதனை என்பது அப்படி இருக்குது. நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த வசனத்துல தங்களுடைய தனிமையிலே அவங்க இவ்வாறு சோதிக்கப்படுவார்கள் என்பதும், அது ஏனெனில் அவரை யார் கருத்தில் கொள்கின்றார்கள் என்பதை பிரித்து காட்டுவதற்காக. யாருக்கு பிரித்து காட்டுறதுக்கு? எங்க யாருமே இல்லையே, தனிமையில நம்ம மட்டும் தானே இருக்கிறோம். நாம நினைச்சுக்கிருவோம் இல்லையா நம்ம சரியானவர்கள் அப்படின்னு. அங்கே நமக்கு பிரிச்சு காட்டுறது, நீ சரியான ஆள் இல்ல பாரு அப்படின்னு. அப்ப அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். தனிமையில இந்த மாதிரி வேட்டை பிராணிகளை கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களையும் சோதிக்கின்றார். தனிமையில இன்னும் பல சோதனைகள் இருக்கு, நம்ம பார்ப்போம். 7வது அத்தியாயத்தின் 205வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, நீங்க உங்களுக்குள்ளேயும் பகிரங்கமாகவும் தனிமையிலும், அல்லாஹ் சொல்றாரு, தனிமையிலும் சாந்தமாகவும் பகலும் இரவும் உங்களுடைய இரட்சகரை நீங்க நினைவில் கொள்ளணும். நீங்க அறியாதவராக இருந்துடாதீங்க. நம்ம 4 பேர் இருக்கும்போது மட்டும் அப்படி திக்ர் செய்யற மாதிரி, தொழுகிறது மாதிரி, நோன்பு வைக்கிற மாதிரி, அப்படி பல விஷயங்களை செய்யறது இருக்குல்ல, அது ஒரு விஷயம். நம்ம அது அப்படி ஒரு பெருமைக்கு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. தனிமையிலையும் அல்லாஹ் சொல்றாரு, நீங்க தனிமையில இருக்கும்போது கூட நீங்க உங்களுக்குள்ளேயும் இன்னும் சத்தமாகவும் இல்ல சாந்தமாகவும் காலையிலையோ நைட்டோ நீங்க நினைவுல கொள்ளுங்க, நீங்க அறியாதவராக இருந்துடாதீங்க. நீங்க அறிவுள்ளவர்களாக இருந்தா, நீங்க தனிமையில இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்குள்ளேயோ அளவு சப்தமாகவோ சாந்தமாகவோ பகலா நீங்க ரட்சகரை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்றோம். நம்ம தனிமையில தானே இருக்கிறோம், யாரும் நம்மளை பார்க்கலையே, நம்ம எதுக்கு அதை செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு இருந்தா நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம அறியாதவராக மாறிவிடுகின்றோம். அப்ப அது ஒரு சோதனை தான். தனிமையில் இருக்கும்போது கடவுளை அல்லாஹ்வை நாம் கருத்தில் கொள்கின்றோமா என்பதை இதன் மூலம் நமக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றாங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் 19வது அத்தியாயத்துல 61வது வசனத்துல அல்லாஹ், நான் சிலருக்கு
இதை தருவேண்டு வாக்களித்திருக்கிறார். ஏதேன் தோட்டங்களை அல்லாஹ் வாக்களிக்கின்றார் இல்லையா? ஏதேன் தோட்டங்களை அல்லாஹ் வாக்களிக்கின்றாரு. அதுல குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றது என்னன்னா, தனிமையில் இருக்கும்போது அவரை வழிபடுவோருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. தனிமையில் இருக்கும் போதும் அவரை வழிபடுவோருக்கு அல்லாஹ் தான் அளித்த அந்த வாக்கின்படி ஏதேன் தோட்டங்களை அவர்களுக்காக காத்திருக்க செய்கின்றார். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நமக்காக காத்து கொண்டு இருக்குது. ஏதேன் தோட்டம் காத்து கொண்டு இருக்கு. எப்பப்பா இவர் வருவாரு, அவரை நம்ம மகிழ்ச்சியில வைக்கலாம். அவரு தனிமையில் இருக்கும்போது கூட தன்னுடைய இரட்சகரை வழிபட்டாரு அப்படின்ற அந்த ஏதேன் தோட்டம் காத்து கொண்டு இருக்கு நமக்காக, அல்லது அப்பேற்பட்டவர்களுக்காக காத்து கொண்டு இருக்கு. அப்பேற்பட்டவர்களாக நாம் ஆக வேண்டும். அதுதான், நம்ம தனிச்சு இருக்கும்போது கூட அல்லாஹ்வை நினைவில் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தான் அளித்த வாக்குறுதியின்படி ஏதேன் தோட்டங்களை உங்களுக்காக காத்திருக்க செய்கின்றார் என்பதை நம்ம எண்ணி பார்க்கணும். இது மட்டுமல்ல, நிச்சயமாக நம்முடைய இரட்சகருடைய வாக்குறுதி நிறைவேறிய தீரும் என்பதை நம்ம மனசுல பதிச்சு வச்சுக்கிறோம். அல்லாஹ் நிச்சயமாக தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி தருவாரு. அதனால நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது, தனிமையில் இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவரை வழிபடக்கூடியவராக நம்ம ஆகணும். யாரும் பார்க்கல, தொழுவாம இருக்கலாம், திக்ரு செய்யாம இருக்கலாம், இல்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யாம கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம மனசு தோணும். ஆக நம்ம அதுல அந்த ஆசைகளை வளர்த்து கொள்ளணும், அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்து கொள்ளணும். கடவுள் மேல் உள்ள அந்த நம்பிக்கை, வாக்குறுதியை நிறைவேற்றியே தீருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்து கொள்ளணும். அதில் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் நம்ம கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் 21வது அத்தியாயத்தின் 49வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, அவத மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து அங்கே நமக்கு அல்லாஹ் சொல்றாரு. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம சத்தியம் என்பதை உணர்ந்திருக்கோமோ, அதே போல சத்தியம் என்னன்னா அந்த நாள் வறுமை நாள், அது நிகழ்ந்தேறிய தீரும் இல்லையா? அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் மட்டும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அதுல எந்த ஐயமும் இல்லை இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்தை, வரக்கூடிய அந்த நேரத்தை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாக தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கக்கூடிய பொழுதில் கூட அவர்கள் தங்களுடைய இரட்சகரை நினைத்து பக்தியோடு இருப்பாங்க. அல்லாஹ் எப்படி சொல்றாரு? தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் பொழுதில் கூட தங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருப்பவர்கள் அவர்கள் அந்த நேரத்தை குறித்து கவலைப்படுகின்றனர். தனிமையில் இருக்கும்போது கூட, தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் பொழுது பார்த்துக்கோங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கு. தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் பொழுது, இந்த ரூம்ல ஒருத்தர் இருக்கலாம், அந்த ரூம்ல ஒருத்தர் இருக்கலாம், தனித்தனியா இருக்கலாம், மேல ஒருத்தர் இருக்கலாம், கீழே ஒருத்தர் இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். ஆனா அந்த வீடே, ஒரு வீட்டிலேயே தனியா இருக்கிறது, ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்றேன்னா, ஒரு வீட்டிலேயே தனியா இருக்கும்போது யாருமே இல்லை அந்த வீட்டுல அப்படின்னு வச்சுக்கிறோமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி தனிமையில கூட தனித்திருக்கும் பொழுது தங்கள் இரட்சகரை குறித்து பயபக்தியோடு இருந்து அதை அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் என்றால் அந்த நேரத்தை குறித்து கவலைப்படக்கூடியவர்கள் தான் அவ்வாறு ஆகின்றனர் என்பதை இந்த வசனத்துல நம்ம கற்றுக்கொள்கின்றோம். ஆக தங்களுடைய தனிமையில தனிச்சிருக்கும் போது கூட நம்ம அல்லாஹ்வை நினைத்து பயத்தோடும் பக்தியோடும் அவரை வழிபடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் என்றால் நாம் அந்த நேரத்தை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 25வது அத்தியாயத்தின் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றாரு, அவர்கள் தங்களுடைய தனிமையில அவங்க சிரம்பணிந்து விடுவாங்க, மெடிடேட் பண்ணுவாங்க. இரவின் தனிமையில் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றாரு, அந்த இரவுல அவங்க தனிமையா இருக்கும்போது இல்லையா? இரவு அப்படிங்கும் போது என்ன, ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இரவு இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். பகல்லையும் ஓய்வெடுக்கலாம், அதுவும் தடை எதுவும் இல்லை. குறிப்பா அதிகமான ஒரு விஷயமாக அதிகம் பேர் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இரவு ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அந்த தனிமையில அங்கேயும் அந்த இரவிலையும் தனிமையிலையும் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா
மெடிடேட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க, சிரம்பணிந்து விடுவாங்க, சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இரவின் தனிமையில கூட நம்முடைய இரட்சகரை தியானிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும், இன்னும் சஜிதா செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆகணும். தொடர்ந்து பார்ப்போம். தூபு இலல்லாஹ், பாவ மன்னிப்பு வருவோம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். முப்பத்தி 5வது அத்தியாயத்தின் 18வது வசனத்துல அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நம்ம பொதுவா மனிதர்களுடைய அந்த கெட்ட மனிதர்களுடைய வார்த்தைகள் என்னவா இருக்குன்னா, வாங்க நாங்க சொல்றபடி செய்யுங்க, அது பாவமா நினைச்சீங்கன்னா அவங்க பாவங்களை நாங்க சுமந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறார்கள் என்பதை பல வசனங்களை நம்ம கற்றுக்கொள்கின்றோம். இந்த வசனத்திலையும் அப்படிதான் இருக்கு. அது எந்த ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவின் பாவங்களை சுமக்க முடியாது. இன்னும் பாவங்களால் சுமையேற்றப்பட்ட ஒரு ஆத்மா தனது சுமையின் பகுதியை சுமந்து கொள்ளுமாறு மற்றொன்றை மன்றாடினால், அது அவங்க உறவினர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஆத்மாவும் அதன் எந்த பகுதியையும் சுமக்க இயலாது. அது நம்ம சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, இந்த பாவத்தை கொஞ்சம் நீ எடுத்துக்கப்பா, உன்னால தானே நான் பாவம் செஞ்சேன், பாரு எனக்கு இப்ப எவ்வளவு பாவம் வந்துருச்சு, இந்தா நீ கொஞ்சம் எடுத்துக்க அப்படின்னாலும் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் சுமக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாரு. தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் போதிலும், நல்லா சொல்றாரு, தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் போதிலும். ஏன் அப்படிதான் அந்த வார்த்தை வருது? தனிமையில தனியா இருக்கிறோம், தனிமையில இருக்கிறோம். தங்கள் இரட்சகரிடம் பக்தி செலுத்துவோர், தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்போர் தான் எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரே மக்களாக இருக்கிறாங்கிறத இந்த வசனத்துல எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. யாரு தங்களுடைய இரட்சகருடைய எச்சரிக்கைகளை கவனத்துல கொள்றாங்க அப்படின்னா, அவங்க தனிமையில் இருக்கும்போது கூட அல்லாஹ்வின் மீது பக்தி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழுகையை விடவே மாட்டாங்க. அவங்க தனிமையில தானே இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஜாலியாவெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, புகழ்ந்து கொண்டும் துதித்து கொண்டு இருப்பாங்க. அந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமையான சலாத் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பவர்கள் தான் அந்த எச்சரிக்கைகளை கவனத்துல எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க. கடவுளுடைய அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய எச்சரிக்கைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே மக்கள் ஆவார்கள். அப்ப நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? நம்ம அந்த மாதிரி இல்லையா, நம்ம தனிமையில தனிச்சிருக்கும் பொழுது நம்ம அல்லாஹ்வை நினைப்போம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். தொழுகை விடாம கடைபிடிக்க தயாராக இருக்கணும். அதை நம்ம யோசித்து அதை செய்யக்கூடியவர்களாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது, தனிமையில் தனித்திருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு முன்கூட்டியே எச்சரிக்கையா இருக்கணும். அந்த மாதிரி நேரம் வரும் பொழுது நம்ம கவனமற்று இல்லாமல் கவனத்தோட தொழுகையை நிறைவேற்றி நம்ம கடவுளுக்கு பக்தி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தா தான் நாம கடவுளுடைய எச்சரிக்கையை கவனத்தில் கொண்ட மக்கள் ஒருவராக நம்ம ஆவோம். அதான் அவங்கதான் தன்னுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்கிறத இந்த வசனத்திலேயே நம்ம கண்டோம். தன் ஆத்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் எவராயினும் தன் சொந்த நலனுக்காகவே அவ்வாறு செய்கின்றார். அப்ப அவர் ஏன் அப்படி செய்யறாரு? தனிமையில தனித்திருக்கும் பொழுது கூட அல்லாஹ்வுக்கு பக்தி செலுத்தி தன்னுடைய தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களா ஏன் இருக்கிறாருன்னா, நம்ம கரைபடிந்த ஒரு ஆத்மாவாக, ஒரு அழுக்கு படிந்த அசுத்தமான ஒரு ஆத்மாவாக நம்ம இந்த உலகத்திற்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம்.
இந்த ஆத்மாவை நம்ம தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுடைய சாம்ராஜ்யத்துக்குள் திரும்பிக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள், தங்களுடைய சொந்த நலனுக்காக அவ்வாறு செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தனிமையிலும் தனித்திருக்கும் பொழுது தொடர்பு தொழுகையை கடைபிடித்து அவருக்கு பக்தி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க தன்னுடைய இறுதி விதி கடவுளிடமே உள்ளது, அல்லாவிடமே உள்ளது என்பதை. ஆக நம்முடைய அழுக்கடைந்த அசுத்தமான நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு கிடைக்கும் அந்த தனிமையில் கிடைக்கும் வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அல்லாவின் மீது பக்தி கொண்டு தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகிவிட நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் நம்மளுடைய சொந்த நலனுக்காக தானே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, நம்மளுடைய சொந்த நலனுக்காக நம்ம எவ்வளவு விஷயங்களை செய்யறோம் இல்லையா? ஒரு நாட்டுக்காக நம்ம செய்யக்கூடியவர்களாக இருப்போம் இல்லையா? நம்மளுடைய மாநிலத்துக்காக செய்யக்கூடியவர்களாகவும் சில நேரங்கள் இருப்போம். நம்ம இன்னொரு நாடுன்னு வரும்போது நம்ம நாட்டுக்காக செய்வோம், இன்னொரு மாநிலம் வரும்போது நம்ம மாநிலத்துக்காகத்தான் செய்வோம், இன்னொரு மாவட்டம் வரும்போது நம்ம மாவட்டத்துக்காகத்தான் செய்வோம் இல்லையா? இன்னொரு தெருண்டு வரும்போது நம்ம தெருக்காகத்தான் செய்வோம், இன்னொரு குடும்பம் வரும்போது நம்ம குடும்பத்துக்காக செய்வோம், இன்னொரு குடும்பத்திலேயே இன்னொருத்தருக்காக வரும்போது நம்ம நமக்காகத்தான் செய்வோம். அப்ப அது நம்மளுடைய சொந்த நலனுக்காகவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது என்னன்னா, நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்பக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம் என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும். நாம் நம்முடைய இறுதி விதி கடவுளிடமே இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத நம்ம இங்கே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 36வது அத்தியாயத்தின் 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, இங்கேயும் யாரு கவனத்துல கொள்வாங்க அப்படிங்கிறதுக்கு 2 விதமான ஒரு அளவுகோலை இங்கே கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த தூது செய்தியை ஆதரிப்பவர்கள், மேலும் தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் பொழுதும் மிக்க அருளாளரிடம் பக்தி செலுத்துபவர்களால் மட்டுமே நீர் கவனத்தில் கொள்ளப்படுவீர். யாரு தூதர்களுடைய எச்சரிக்கையை கவனமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னா, அவங்க இந்த தூது செய்தியை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் பொழுது கூட மிக்க அருளாளரிடம் அங்கே அந்த ரஹ்மான் இடத்துல பக்தி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா, பக்தி செலுத்துபவர்களால் மட்டுமே கவனத்தில் கொள்ளப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். மன்னிப்பு மற்றும் தாராளமான ஒரு பிரதிபலன் நற்செய்தியை அவர்களிடம் கூறுவீராக. அவங்களுக்கு தான் மன்னிப்பு மட்டும் இல்ல, இன்னும் தாராளமானது ஒரு பிரதிபலன். தாராளம், நிரந்தரம். தாராளங்கிறது முடிவே இல்லாதது. இந்த உலகத்தோட அது நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது அது இது உலகம் 0 ஆயிடுது. ஏன்னா அது முடிவே இல்லாத ஒரு பிரதிபலன். அது மட்டுமல்ல, அந்த மன்னிப்பு நம்முடைய சுத்தமான நம்முடைய ஆன்மாவை மன்னித்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடியவராக நம்முடைய இரட்சகர் இருக்கிறாருங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அவங்க இன்னும் அவங்களை பற்றி அல்லாத 50வது அத்தியாயத்தின் 33வது வசனத்துல சொல்லும் பொழுது, அவங்க தனிமையில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய அருளாளரிடம் பக்தியோடு இருந்தனர் என்பது மட்டுமல்லாமல் இன்னும் சொல்றாரு, அவங்க முழு மனசா வந்தாங்க, அரை மனதுடன் வந்தவர்களாக அவர்களை திரும்பி சென்று விட்டார்கள் என்று நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இங்கே நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றாரு, அங்கே அவர்கள் முழு மனதுடன் வந்தார்கள். தங்களுடைய இரட்சகரிடம் அவர்கள் முழு மனதுடன் வந்தார்கள். அப்படி எந்த இதுவும் இல்லை, அவங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. கடவுள் மட்டும்தான் கடவுள், வேறு எந்த தெய்வமும் இந்த பூமியில கிடையாது, போலி தெய்வங்கள் எதுவும் கிடையாது. இன்னும் அந்த நாள் வரக்கூடிய ஒன்றாக இருக்கு, மறுமை நாள் என்று இருக்குது, தண்டனை இருக்குது, தகுதி உள்ளவர்களுக்கு வெகுமதி இருக்கிறது என்பதை அவர்கள் நம்பி அது முழு மனதுடன் வந்தார்கள். அவங்கதான் அருளாளரிடம் பக்தியோடு இருந்தனர். யாரு? தனிமையில் இருந்தவங்க. தனிமையில் இருந்தவங்க தங்களுடைய அருளாளரிடம் பக்தியோடு இருந்தனர், மேலும் முழு மனதுடன் வந்தனர். அவங்களுக்கு தான், அந்த தனிமையில இருக்கவங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றாரு, மன்னிப்பையும் மகத்தானது ஒரு பிரதிபலனையும் அவங்கெல்லாம் அடைந்து விட்டனர் சொல்றாரு. அவங்கெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டாங்க, அப்படின்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. கது அஃப்லகல் முக்மீனு சொல்ற மாதிரி நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டனர், அவ்வளவுதான், முடிஞ்சு. அது
அது மாதிரி 67வது அத்தியாயத்தின் 12வது வசனத்துல சொல்றது, தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் பொழுது தங்கள் இரட்சகரிடம் பக்தியோடு இருப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் மன்னிப்பையும் மகத்தானதொரு பிரதிபலனையும் அடைந்து விட்டனர். அடைவார்கள் அல்ல, அடைந்து விட்டனர். ஏன்னா அல்லாஹ்வுக்கு முற்காலமும் தெரியும் இல்லையா? அவங்க எல்லாம் அடைஞ்சிட்டாங்க, வெற்றி பெற்று விட்டார்கள், நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதுபோல அப்ப நம்மளும் அந்த ஒரு அல்லாஹ்வுடைய சத்தியமான அந்த வாக்குறுதி, அவர்கள் அடைந்து விட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றார்ல, அந்த அடைந்து விட்டவர்களில் ஒருவராக நாமும் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தனிமையில் நம்ம தனித்திருக்கும் பொழுது நம்ம இரட்சகரிடம் நாம பக்தியோடு இருப்போம். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மளுடைய இரட்சகரிடம் நம்ம பக்தியோடு இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுது என்றால் நாம் நம்மளுடைய தனிமையில் தனித்திருக்கும் பொழுது. அப்பதான் நம்ம மகத்தான ஒரு பிரதிபலனை அடைந்து வெற்றி பெற்றவர்களுடைய அந்த லிஸ்ட்ல போய் நம்மளும் சேரக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா அது சத்தியம் தானே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சத்தியமானது. இப்பேற்பட்டவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு வெகுமதி, இப்பேற்பட்டவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு தண்டனை என்று நமக்கு கடவுள் கூறும் பொழுது, நாம் நம்முடைய தனிமையில் தனித்திருக்கும் பொழுது கூட நம்ம இரட்சகரை குறித்து நம்ம பக்தியோடு இருந்து சிரம்பணிந்து விழுந்து தொழுகையை நிலைநாட்டி இன்னும் முழு மனதுடன் இருக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகும் பொழுது நமக்கு மன்னிப்பும் மகத்தான ஒரு பிரதிபலனும் நமக்கு இருக்குங்கிறத நம்ம கண்டுகொள்ளலாம். அதுல நம்மளுடைய உறுதி, அதை நமக்கு தெரியும். நம்ம உண்மையிலே அப்படி முழு மனதோட இருந்தோம்னா, சரியா இருந்தோம்னா அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும். நம்பிக்கையற்றவர்களாக இருக்க மாட்டோம். அதுல ஒரு ஹோப் இருக்கும். நம்ம ஆதரவு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். இனி 83வது அத்தியாயத்தின் 15வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, உண்மையில் அந்நாளில் அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இங்க இவ்வளவு இத்தனை வசனங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அல்லாஹ் தனித்திருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னதை நம்ம பார்த்தோம். இதே போல தனித்திருக்கக்கூடிய கெட்டவர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்றாரு. நேரம் நமக்கு இன்னும் குறைவாக இருக்குது. அதுல சில வசனங்களை வேணா பார்ப்போம். 83வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றாரு, உண்மையில் அந்நாளில் அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கறத சொல்றாரு. அது மாதிரி 2வது அத்தியாயத்தின் 14வது வசனத்துல அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்த்தோம். நம்பிக்கையாளர்களை அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் கூறுகின்றனர், நாங்கள் நம்புகின்றோம். இங்கேயும் தனிமைதான், அதை பத்தி தான் இங்கேயும் அல்லாஹ் பேசுறாரு. நம்பிக்கையாளர்களை அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் கூறுகின்றனர், நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் தங்களுடைய சாத்தான்களுடன் தனித்திருக்கும் பொழுது அவர்கள் கூறுகின்றனர், நாங்கள் உங்களுடனேயே இருக்கின்றோம், அவர்களை நாங்கள் கேலிதான் செய்து கொண்டிருந்தோம். அதே தனிமையில நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, சரணடைந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அதே நேரத்துல கெட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்கிறதையும் சில வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு சொல்றத நம்ம பார்ப்போம். நமக்கு இப்ப இந்த இருக்கிற குறைந்த நேரத்துல நமக்கு எத்தனை வசனங்கள் பார்க்க முடியுமோ அதை பார்ப்போம். இங்கே 2வது அத்தியாயத்தின் 14வது வசனத்துல அவங்க தங்களுடைய சாத்தான்களுடன் தனித்திருக்கும் பொழுது அவங்க இருப்பாங்க, அவங்களோட சாத்தான் இருப்பான். அந்த 2 பேர் தான். அது கூட்டமாக கூட இருக்கலாம். தங்களுடைய சாத்தான்களுடன் தனித்திருக்கும் பொழுது அப்படிங்கிறாரு. இங்க அவங்க இருப்பாங்க, சாத்தான் இருப்பான். அவங்கள்ட்ட சாத்தான்கிட்ட பேசுறாங்க, அவங்க கூறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை, நாங்கெல்லாம் நம்பிக்கை கொள்ளல அப்படிங்கிறாங்க. மனித சாத்தான்களும் இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கூறுகின்றனர், நாங்கள் அவர்களை கேலிதான் செய்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிறத அங்கே அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில வசனங்கள் இருக்கு, அதையும் பார்ப்போம். சரி, இங்கே 9வது அத்தியாயத்தின் 16 வசனத்துல அந்த
ஒரு விஷயத்தை இங்கே தனித்த ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதையும் நம்ம பார்ப்போம். உங்களில் பாடுபடுகின்றவர்களையும் கடவுளின் விரோதிகளுடனோ அல்லது அவருடைய தூதரின் விரோதிகளுடனோ அல்லது நம்பிக்கையாளர்களின் விரோதிகளுடனோ தங்களை ஒருபோதும் கூட்டாக்கி கொள்ளாதவர்களையும் கடவுள் பிரித்து அடையாளம் காட்டாமல் நீங்கள் தனித்து விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றை பற்றியும் கடவுள் முற்றிலும் நன்கறிந்திருக்கின்றார். இங்கே அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வின் பாதையில யாரு பாடுபடுறாங்கிறதும், அல்லாஹ்வுக்கே விரோதியா இருக்கிறவங்க யாரு, தூதருக்கு விரோதியா இருக்கிறாங்க யாரு, நம்பிக்கையாளர்களுக்கு விரோதியா இருக்கிறாங்க யாரு, அப்படி இருக்கிறாங்கல்ல அவங்க தங்களை ஒருபோதும் கூட்டாக்கி கொள்ளாதவர்களையும் அல்லாஹ் சொல்றாரு, பிரித்து அடையாளம் காட்டாமல் தனித்து விட்டு விடப்படுவீர்கள் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க விரோதிகளா இருந்தா உங்களை பிரித்து அடையாளம் காட்டி நாம விடாம செய்ய மாட்டோம் அப்படிங்கறத செய்யறாரு. தனித்து அடையாளம் காட்டி அவங்கள விட்டுருவோம் அப்படிங்கிறாரு. தனித்து அடையாளம் காட்டப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படிங்கறத அங்கே தனித்து கட்டம் கட்டி காமிச்சிருவார் அல்லாஹ். இவன்லாம் அல்லாஹ்வோட விரோதி, இவன் தூதரோட விரோதி, இவன் நம்பிக்கையாளர்களுடைய விரோதி அப்படிங்கிறத தனிச்சு அவனை கட்டம் கட்டி காமிச்சிருவார். அவனை தனிமைப்படுத்தி அவனை காட்டி விடுவோம் என்பதை அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னும் 19ஆம் அத்தியாயத்தின் 71வது வசனத்திலே அல்லாஹ் நாம ஒவ்வொருத்தருமே தனித்து இருக்கக்கூடிய நம்ம தனியா உள்ள நம்ம ஒவ்வொருவருமே அதை பார்த்தே தீர வேண்டும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாரு. இது இரட்சகரின் திரும்ப பெற முடியாத ஒரு தீர்மானமாகும். அது நரகத்தை பத்தி இந்த இடத்துல குறிப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அது தனித்த ஒவ்வொருவரும் அதனை பார்த்தே தீர வேண்டும், தனித்தனியா ஒவ்வொருத்தரும் அதை நம்ம காணுவோம் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னும் பல வசனங்கள் இருக்குது, நம்ம நேரம் இல்ல, நம்ம இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். அக்கிமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவோம்.